தாத்தா இருந்துட்டு, "விஜய் நீ வீட்டுக்கு வரலனாலும் பரவால்ல. ஆனா ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். நீயும் காவேரியும் தானே அதுல பொறுப்பா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அத மட்டும் நீ வேண்டான்னு சொல்லிடாதடா. அப்புறம் வேற யார் கையில போனாலும் அந்த ஆஃபீஸ் இருந்த தடமே இல்லாத மாரி ஆயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "என்ன தாத்தா சொல்றீங்க? நான் தான் எல்லாத்தையும் வேண்டான்னு வந்துட்டேனே." அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல அவங்க உன்ன வளர்த்ததாகவே இருக்கட்டும். அவங்களுக்காக நீ ஒரு பங்க எழுதி குடுத்தா போதும். மத்ததெல்லாம் உனக்காக உங்க அப்பா சேர்த்து வச்சது. அப்படி இருக்கும்போது நீ யாருக்காகவும் அத குடுக்கணும்னு அவசியம் இல்லடா. நீ அந்த கம்பெனிய ரன் பண்ணும்போது தான் அந்த கம்பெனி நல்லபடியா வளர்ச்சி ஆச்சு. அதே மாதிரியே அந்த கம்பெனிய நீயும் காவேரியும் சேர்ந்து ரன் பண்ணணும்டா. அப்படி அஜய் கையில போனாலும் அந்த பசுபதினால பிரச்சனை தான்டா வரும். பிறகு இன்னும் அந்த கம்பெனி இல்லாம போயிடும்டா." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, சரிங்க தாத்தா. நானும் காவேரியுமே அந்த கம்பெனிய ரன் பண்றோம்." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாப்பா. அது உங்க அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி. அது யார் கையிலயும் போகக்கூடாதுடா. நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய், "நானும் காவேரியுமே பார்த்துக்குறோம் தாத்தா. நீங்க அத நினைச்சு வருத்தப்படாதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் விஜய், காவேரியும் அந்த கம்பெனிக்கு போறாங்க. அங்க போனதும் விஜயோட பிஏ இருந்துகிட்டு, மேடம் நீங்களும் சாரும் வரும்போது இந்த கம்பெனிக்கே ஒரு அழகு வந்துருச்சு மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, உன்ன எம்டி ஆக்கிட்டு இந்த இங்க சர்ப்ரைஸா கூட்டு வரணும்னு நெனச்சேன். ஆனா உன்ன எம்டி சீட்ல உட்கார வச்சு பார்த்து அழகு பார்க்கவே முடியல. இன்னைக்கு நான் பார்க்கணும். எம்டி சீட்ல உன்ன உட்கார வச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் என் காவேரிய போய் எம்டி சீட்ல உட்கார வச்சுட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இந்த சர்ப்ரைஸ் குடுக்க முடியாம இவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்க வேண்டியது ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படின்னா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.